ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் டூ காலேஜ் பார்ப்போமா. மெசேஜ் திஸ் எனர்ஜி இஸ் வெரி ஸ்ட்ராங், இன்டென்ஸ் அண்ட் சீரியஸ். இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வலிமையானது, உள்ளார்ந்தது. ஓகேங்களா, மிக தீவிரமானது. ஓகேங்களா, யுவர் ஆன்சிஸ்டர் ஆர் நாட் கம்மிங் ஜென்டிலியர். உங்க ஆன்சிஸ்டர் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்டா பேச வரல. they are trying to protect by warning. ஓகேங்களா, உங்களை வந்து பாதுகாக்க நினைக்கிறாங்க. அதே சமயம் வந்து உங்களை வந்து ஒரு விஷயத்துல வந்து வார்னிங் பண்ணணும் அப்படின்னாங்க. மெயின் மெசேஜ் பார்ப்போமா. பே அட்டென்ஷன். இதை வந்து முக்கியமாக பைல் டூ செலெக்ஷன் பண்ணவங்க வந்து முக்கியமாக பாருங்க அப்படின்றாங்க. சம்திங் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் ரைட். இப்போ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு போகல அப்படின்றாங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து கரெக்டான பாதையிலுக்கு போகலன்றாங்க. பர்சன், ஒரு நபராலேயோ இல்லை சூழ்நிலை, ஆர் யுவர் ஓன் டிசிஷன், நீங்கள் எடுத்த முடிவாலேயோ. இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டூ நாட் இக்னோர் த சைன் எனிமோர். இந்த சைன், இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஆல்ரெடி ஃபீல், நீங்கள் ஏற்கனவே வந்து அதனுடைய வழியை வந்து உணர்ந்துட்டீங்க அப்படின்றாங்க. ஹெவி எனர்ஜி, கன்ஃபியூஷன், இன்னர் டிஸ்கம்ஃபர்ட். ஓகேங்களா, ஹெவி எனர்ஜினா ரொம்ப ஆழமான. ஓகேங்களா, ஹெவினா ரொம்ப உள்ளார்ந்த எனர்ஜி வந்து ரொம்ப வந்து உங்களை வந்து ஃபீல் பண்ணி வச்சிருக்கு. குழப்பம், இன்னர் டிஸ்கம்ஃபர்ட். ஓகேங்களா, உள்ள இருக்கிற கம்ஃபர்ட் இல்லாம அப்படின்ற டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு. தட் இஸ் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் இன்ட்யூஷன் உள்ள சொல்லுது. ஆன்செஸ்டர்ஸும் வந்து கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, முன்னோர்கள். ஹிடன் ட்ரூத், உங்களுக்கு தெரியாது எதுனா இருக்கான்னு பார்க்கலாமா. தேர் மே பி அப்படின்னா someone not honest with you. உங்களுக்கு வந்து அவங்க வந்து உண்மையா இல்லை அப்படின்றாங்க. யாரோ ஒரு பர்சனா இருக்கலாம். இது வந்து பர்சன் வந்து குறிக்குது. அவங்களுக்கு உண்மையா இல்லைன்றாங்க. ஃபேக் இன்டென்ஷன் அரௌண்ட் யூ. அவங்க வந்து ஏதோ ஒரு மறைச்சுதான் வந்து உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னு அர்த்தங்களா. அதை பத்தி தான் சொல்றாங்க. உங்க சுத்தி இருக்கிறவங்களாகட்டும், இல்லை ஏன்னா பர்சன்ஸ், ஏன்னா ஒரு நபரா இருக்கலாம். ஆர் எனர்ஜி ட்ரைனிங் யூ. ஓகேவா, உங்களுடைய எனர்ஜி வந்து செட் பண்ணதான் நினைக்கிறாங்க. வந்து எனர்ஜி இல்லாம வந்து எந்த வேலையும் பண்ண விடாம ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா, இந்த சைன்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாக் அவுட் பண்ணுங்க, வெளியே வந்துடுங்கன்றாங்க. நாட் எவ்ரி ஒன் அரௌண்ட் யூ இஸ் ஜென்யூன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே வந்து உண்மையா இல்லை அப்படின்றாங்க. நாட் எவ்ரி ஒன், நாட்னா வந்து கிடையாது, எவ்ரி ஒன்னா யாருமே கிடையாது. ஓகேங்களா, யுவர் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் சேயிங். அவங்களுடைய முன்னோர்கள் வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சி கிளியர்லி, நீங்க உண்மையை பாருங்க அப்படின்றாங்க. நாட் எமோஷ்னலி, நீங்க வந்து எமோஷனல் உணர்வு விட்டுட்டு லாஜிக் மைண்டை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. வார்னிங் எனர்ஜி, இது வந்து மிகப்பெரிய வந்து பிக் சைன் உங்களுக்கு. ஏன்னா இதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து மீண்டு வரும் அப்படின்றாங்க. 3 பாயிண்ட் சொல்றோம். ஓகேங்க, ஷார்ட்டா. அவாய்ட் ரஷ்ஷிங் டிசிஷன், முடிவு வந்து சீக்கிரமா எடுக்காதீங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முன்னோர்கள். டூ நாட் ட்ரஸ்ட் பிளைண்ட்லி, அதாவது வந்து கண்ணை மூடிக்குன்னு நம்புவாங்க இல்லையா, லவ் பண்றவங்களாகட்டும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை யாரோ ஒருத்தர். எனக்கு இதுல வந்து ஹஸ்பண்ட் நீங்க நம்புறீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் எனி பர்சன்ஸ் நம்புறீங்க அப்படின்னா வந்து பிளைண்டா கண்மூடித்தனமா வந்து நம்புறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ப்ரொடக்ட் யுவர் எனர்ஜி, உங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு முக்கியம், அதனால பாதுகாத்துக்கணுன்றாங்க. யூ மைட் பி ரிப்பீட்டிங் எ பாஸ்ட் பேட்டர்ன் இன் யுவர் பிளட் லைன்.
அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்ட்னா பாஸ்ட் பேட்டர்ன் வந்திருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து பிளட் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேங்களா, தே வென்ட் டு பிரேக் திஸ் நவ். அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த பைல் டு செலக்ஷன் பண்ண வந்து பிரேக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா, அதே பாஸ்ட் பேட்டர்ன்லயே இருக்காதீங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வாங்கன்றாங்க. வாட் யூ மஸ்ட் டூ, நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்ப்போமா. செட் ஸ்ட்ராங் பவுண்டரிஸ். உங்களுக்கு வந்து பவுண்டரிஸ் வந்து இதுதான், இதுக்குள்ள நீங்க வராதுங்க அப்படின்னு அந்த பவுண்டரிஸை வந்து செட் பண்ண பாருங்க அப்படின்றாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாக்ஸிக் பீப்புள், இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, வாட் யூ மஸ்ட் டூல வந்து செகண்ட் பாயிண்ட். தயவு செஞ்சு டாக்ஸிக் பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சே வந்து நீங்க ஓகே அக்செப்ட் பண்ணி வாழ்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து வெளியே வாங்க. அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கத்தான் உங்களுக்கு நல்லது. லிசன் டு யுவர் கட் ஃபீலிங், உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க அப்படின்றாங்க. வாட் யூ மஸ்ட் டூல வந்து 3 லாஸ்ட். லிசன் டு யுவர் கட் ஃபீலிங், உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்கன்றாங்க. ஈவன் இஃப் இட் ஃபீல் ஹார்ட், உங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இட் வில் சேவ் யூ, உங்களை வந்து பாதுகாப்போம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, பைல் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பைல் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. தயவு செஞ்சு பாஸ்ட் பேட்டர்ன்லேயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து டாக்ஸிக் ஆகும். எல்லாமே வந்து டாக்ஸிக் ஆக ஆரம்பிக்குமே தவிர நீங்க வந்து குட் தாட்ல இருக்க மாட்டீங்க, குட் ஹார்ட்டா இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்து மாறுச்சு. தயவு செஞ்சு இதுல இருந்து வெளியே வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவல் ப்ரொடக்ஷன், உங்களுக்கு வந்து கடவுள் பாதுகாப்பு இருக்கு அப்படி. ஓகேங்களா, அதான் குட் நியூஸ். ஓகேங்களா, யூ ஆர் ஹைலி ப்ரொடக்ட், நீங்க வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பானவங்க. பட் யூ மஸ்ட் ஆல்சோ டேக் ஆக்ஷன். நீங்க வந்து இப்போ இந்த ரீடிங்ல சொன்ன இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னாவே குட் நியூஸ் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்றாங்க. எங்க ஆன்சிஸ்டர் வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, யுவர் ஆன்சர் கேன் கைட், உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. பட் யூ மஸ்ட் சூஸ் வைஸ்லி, நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா, நீங்க வந்து எதனா மாத்தி அதே பாஸ்ட் பேட்டர்ன்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா குட் திங்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து இது இந்த பைட்லு 2க்கான ரீடிங். ஓகேங்களா, ஃபைனல் மெசேஜ் என்னன்னு பார்ப்போமா. வேக் அப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், வே அவே இஃப் நீடட். 3 வார்த்தை. ஓகேங்களா, நான் வச்சுங்க. வேக் அப், இதுல இருந்து வெளியே வாங்க, முழிச்சுக்கோங்க அப்படின்னு. பிளைண்டா நம்பி இருக்குங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆன்சிஸ்டருக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு இதுல இருந்து முடிச்சுட்டு வெளியே வாங்க. உங்களுடைய ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்க நம்புகின்றங்க. வாக் அவே, வெளியே வாங்க அப்படின்னு ஒருத்தருக்கீங்களா. தேர்டு, வாக்கை வேற வெளியே வந்துடுங்க. இது தேவையான ஒண்ணு உங்களுக்கு அப்படின்றாங்க. அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஆன்சிஸ்டர்ஸ், மூதாதையர்கள், முன்னோர்கள். லாஸ்ட்ல ஃபைனல் மெசேஜ்ல 2 வழி நான் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் ஸ்கேர் யூ, உங்களை இது பயமுறுத்தாது. ஓகேங்களா, நீங்க அதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. திஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபியூச்சர், இது வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு தான் இது பாதுகாப்பு அப்படின்றாங்க. ஓகேங்களா, உண்மையாலுமே பைல் 2 தயவு செஞ்சு வேற இருங்க. வார்னிங் சைன் வந்திருக்கு, நிறைய வந்திருக்க. முன்னோர்கள் வந்து உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும்ட்டு என்ன வந்து இப்போ போட வச்சுட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா, அதான் நான் சொல்லுவேன். ஸோ இதே மாரி போடுறதுக்கு ரீசன் என்னன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து எதனா வந்து டஃப் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரத்துக்கு தான். நீங்க வந்து இல்ல ஷார்ட்ஸ் வீடியோ போட சொல்றீங்கனாலும் ஷார்ட்டா போடுவேன், இல்ல வீடியோ வந்து லென்த்தா பண்ணணும்னு கூட லென்த்தா போடுறேன். பட் அது உங்க கையில இருக்கு, நான் வந்து கைடன்ஸ் பண்றேன், அவ்வளவுதான். ஓகேங்களா, அதை தாண்டி வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு வந்து இதை
ஃபைல் 2 செலெக்ஷன் பண்ணுங்க, தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா. ஓகேங்க, எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து முன்னோர்கள் கைடன்ஸ் பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ரீடிங். ஓகேங்களா கைஸ், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்கள மாதிரியே வந்து ஒரே பேட்டர்ன்ல வந்து டாபிக் போட எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் யோசிச்சு வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க இதெல்லாம் பண்ணலைன்னா கூட நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா இது வந்து கைடன்ஸ் யாருக்கும் ஒருத்தருக்காச்சும் போய் சேருன்றதுனால நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபைல் 2 வந்து இவ்வளோ லென்த்தாக போகிற அளவுக்கு ஃபைல் 1 வரை ஃபைல் 2 கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் அது வந்து வார்னிங் சைன். ஸோ டோன்ட் ஸ்கிப்.